அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு வரோம். இதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக தட் இஸ் இனிஷியேட்டிவாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோஃபார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 17 கிளாஸஸில் ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருந்து ஒன் பை ஒன்னாக ப்ரியாம்பிள், யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் யூனியன் வரும்போது யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜென்ரல் அண்ட் அட்வொகேட் ஜென்ரல், இந்த கம்பேரிசன்ஸ் பார்த்தோம். தென் அதை தாண்டி பார்லிமெண்ட், தட் இஸ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் பார்லிமெண்ட் அஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணோம். அதோட கண்டினியூஷனாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். இப்போது அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுடிஷியரி பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரியில் எஸ்பெஷலி அதோட சிஸ்டம் ஆஃப் அப்பியரன்ஸ், தட் இஸ் ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் வரக்கூடிய அப்பலேட், தட் இஸ் அப்பெக்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கம்போசிஷன், அதோட ஜூரிஸ்டிக்ஷன் இன்றைக்கி தான் பார்க்குறோம். அதோட கம்போசிஷன், தென் இட்ஸ் அப்பாயின்மெண்ட்டு, தட் இஸ் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட். அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு 4 ஜட்ஜஸ் கேசஸ். ஓகே, ஸோ அதாவது 3 ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ், ஃபோர்த் ஜட்ஜ் கேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை ஏன் நல்லிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தோம். தென் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஹூ அப்பாயிண்ட் ஹிம், வாட் இஸ் த ரிமூவல் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனில் இருக்குது, அண்ட் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 என்ன இருந்துச்சு, தென் வாட் அபவுட் இட்ஸ் ஹிஸ் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனில். ஸோ அதனால ஆகக்கூடிய வாட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் இட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் கிளாஸஸில் கவர் பண்ணோம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்து அஸ் அ சுப்ரீம் கோர்ட்டோட லாஸ்ட் பாயிண்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆர் சோஷியல் லிட்டிகேஷன்னு சொல்லுவோம். where such a initiative leads to judicial activism versus overreach debate. Okay, so the long standing debate from the side of the executives and judiciary, there is judicial overreach and activism. So இதுக்கான பிரச்சனைகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ இதுக்கு என்ன, வாட் இஸ் தி கன்க்ளூஷன் ஃபார் இட் டு சால்வ் திஸ் இஷ்யூ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்ஸ் அது முடிச்சிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டமில் நெக்ஸ்ட் வர ஹைரார்க்கியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹை கோர்ட்டு தான். ஓகே, ஸோ ஹை கோர்ட் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டோட இன்னைக்கு அதோட கான்ஸ்டியூஷன் அண்ட் கம்போசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம அந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் இதோட ஜூரிஸ்டிக்ஷன் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, சபார்டினேட் கோர்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் பார்ட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் போகக்கூடிய டாபிக் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்ப்போம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்து முடிச்சுட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சச்சஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ், தென் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 9 கிளாஸஸ் சோஃபார் இருக்குது. ஸோ இந்த 9 கிளாஸஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கிற ஏரியாஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பற்றின பேசிக்ஸ் வித் இந்தியன் பாலிட்டியை பற்றின ஒரு பேசிக் அப்ரோச்சஸ் உங்களுக்கு ஒரு 37 கிளாஸஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே போதுமானது தான். எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஹவர்ஸ் வரும். ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு இது போதுமானது தான். இதர் அது யூபிஎஸ்சியோ டிஎன்பிசினா இன்னும் கொஞ்சம் தமிழ்நாடு ஓரியன்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் பேசிக்காக ஒரு இந்தியன் பாலிட்டியை பற்றின அஸ்பெக்ட்ஸ் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் அதோட பவர்ஸ் என்ன, இன்சென்ஸ் எந்தெந்த இடத்துல அதோட அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல் 131லையும், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆர்டிகல் 32 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டீல்ட் வித் வேரியஸ் ரிட் சச்சஸ் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செச்சோரி, கோவாரண்டோ. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இதில் பார்த்துட்டோம். அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட், தட் இஸ் அப்பெக்ஸ் கோர்ட். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அப்பெக்ஸ் கோர்ட். ஸோ அப்பெக்ஸ் கோர்ட் இன் சென்ஸ் நத்திங் பட் அதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி கண்ட்ரி.
ஓகே, ஸோ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா அதுக்கு மேலே கோர்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இன்சென்ஸ் அப்பீல் போகிறது, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு செஷன் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதை மேல்முறையீடுக்கு போகணுன்னா ஹைகோர்ட்டுக்கு போவோம். ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கான மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் மேல்முறையீடு போகிறதுக்கான ஏதாவது கோர்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இது எக்ஸசைஸ் பண்ணுது. தென் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் ஹூம். ஓகே, ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் சம்டைம்ஸ் இட் கிவ் அட்வைசஸ் ஃபார் சர்டன் லீகலிட்டிஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான். அப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் its basic function. Okay, so one of the more important function of the Supreme Court எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's nothing but Indian Constitution argued for on some extent of federal form of government. So ஒரு federal form of government அப்படின்னு வரும்போது it consists of dual government. So dual government அப்படிங்கிறது nothing but so it consists of federal or union as a one form of government, another one is state or provincial. Okay, so இப்படி இருக்கக்கூடிய ஒரு dual governmentல வேர் ஃபெடரல் சிஸ்டம்னு வரும்போது பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் எக்ஸ்டென்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கும். அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் ஆர் யூனியன் தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் லிஸ்ட், தட் இஸ் யூனியன் லிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய சப்ஜெக்டில் லா மேக் பண்ண முடியும். வேர் ஸ்டேட் ஹேவிங் இட்ஸ் ஓன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஷெட்யூல் 7ல் பார்த்தா ஸ்டேட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட் லிஸ்ட் அண்டு யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே தான் லெஜிஸ்லேச்சர்ஸ் லா மேக் பண்ண முடியும். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டிக்குள்ளே மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஓகே, அப்போது ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் there is a dual government. The dual government, each government having its own separate powers and functions. ஸோ அதை தான் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிவிஷன் ஆஃப் பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கும். இன்சென்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா வாய் வார்த்தையாக சொன்னால் அது நடைமுறை சிக்கலுக்கு பிரச்சனைகளை தான் வகுக்குமோ தவிர ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கவர்னன்ஸ் இருக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் கோடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, இன்சென்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி டாக்குமெண்ட் பண்ண ஒன்று தான் ஃபண்டமெண்டல் லான்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்கிறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அஸ் கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கு அப்படின்னா இன்கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா இன் பிட்வீன் தி டூ கவர்மெண்ட்ஸ், ஓகே, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமோ இல்லை இன்பிட்வீன் டூ ஸ்டேட்டுக்கும் உள்ள ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை இமீடியட்டாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி வேணும் இல்லையா. அந்த அத்தாரிட்டியான பொசிஷனை யாரு கொடுத்துருக்காங்கன்னா டு த சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறதுக்கான மீனிங் இதுதான். அப்போது இந்த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் there is an division of power between the two different governments. So one is union government and another one is state government. So இப்படி இருக்கக்கூடிய government each having their own legislative competency. So இந்த legislative competency தாண்டி if both of them working means அப்போ வரும்போது in case of sometimes there is an chaos or disturbances or disputes வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கணும். அந்த இன்ஸ்டியூஷன் அது சொல்கிறது தான் ஃபைனல் அண்டு பைண்டிங்காக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கணும். அப்போ ஃபைனல் அண்டு பைண்டிங்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா. அந்த ஸ்பேஸை கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிற பேரில் ஆர்டிகல் 131 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இன் சென்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் ஆர் பிட்வீன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எனி ஸ்டேட் ஆர் ஸ்டேட் ஆன் ஒன் சைடு அண்ட் ஒன் ஆர் மோர் அதர் ஸ்டேட் ஆன் தி அதர் சைடு ஆர் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஸோ எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சுச்சுவேஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக யார் போகலாம், அந்த கன்சர்ன் அக்ரீவ்டு பர்சன் சச்சஸ் அது யூனியனோ இல்லை ஸ்டேட்டோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்டோ என்ன பண்ணலாம் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதுக்கான ஸ்பேஸை கான்ஸ்டியூஷன் டு தி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இன் சென்ஸ் தேர் இஸ் நோ எனி case of appeal or fit for appeal certificate is required in case that aggrieved state willing. Okay, so தேவைப்பட்டுச்சு அப்படின்னா they can directly approach the Supreme Court. So அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இட் வாஸ் enshrined in article 131 of the constitution. Okay, so simple definition, it means that nothing but cases that can be directly
considered by the Supreme Court without going to the lower court, or it means power of the Supreme Court to hear disputes in the first instance. So இதைத்தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கான்ஸ்டியூஷனில் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ இது ஒரு பவர் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்து ஓகே ஃபைன். இதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனில் இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ட்ரீட்டியோ அக்ரிமெண்ட்டோ கோவனன்ட்டோ என்கேஜ்மெண்ட்டோ இல்லை சம்திங், ஓகே, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒருவேளை இது ஆப்ரேஷனில் இருந்திருந்தா, ஸோ அந்த விஷயங்கள் இப்போ என்ன பண்ண முடியாது, நடைமுறைக்கு எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஜுடிஷியல் ரிவ்யூ கண்டிஷன் வரும்போது இதெல்லாம் அப்ளிகபிள் தான். பட் இந்த கண்டிஷன்ஸ் தேவையில்லை நமக்கு. ஆர்டிகல் 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் போதுமானதான். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற எந்த கோர்ட்டுக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. லைக் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லக்கூடிய இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் இன் பிட்வீன் தி ஸ்டேட்டு வேர் சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த கேசஸை எடுத்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கே அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ரெஸ்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட்டு தான். என்ன காரணம் அப்படின்னா, மற்ற ஹைகோர்ட்ஸுக்கோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்ஸுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்கோ இந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் வழங்கலை. ஓகே, ஸோ யாருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் jurisdiction, it is emphasized in the article 143 of the constitution. So அப்போ article 143ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in case of any legal opinion required from the side of president, ஏதாச்சும் ஒரு legal opinion to the about any executive action or any legislatures pending in the parliament, okay, so any executive action ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு லீகல் ஒப்பீனியன் வித் ரெஸ்பெக்ட் டு பில் ஏதாச்சும் கேட்கணும்னாலோ, ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் பிரசிடென்ட் யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ தே கேன் அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் ஃபார் தி அட்வைஸ். நத்திங் பட் அட்வைஸுங்கிறது இட் இஸ் அன் அட்வைஸ் தேர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கெட் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட். அப்போது இது பிரசிடென்ட்டுக்கும் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி எக்ஸ்க்ளூசிவ் பவர்னு சொல்லலாம். இந்த ஜூரிஸ்டிக்ஷனை இட் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லலாம். இது பவர்னு சொல்ல முடியாது, இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம். எந்த கண்டிஷனில் கண்டெக்ஸ்டில் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எனி இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, எனி இன்டர்பிரேஷன்ஸ் ரெக்வயர்டு ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட் சைடு இருந்து எனி ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் இனிஷியேட் பண்ண ஒரு கேஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் என்னென்னா, லீகல் ஒப்பீனியன் இல்லை கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் வயலேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது, இல்லை இது நாளைக்கு எல்லா ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை கோர்ட்டுக்கு வந்தால் தே கேன் செட் டு பி நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதுனாலோ, அப்போ அதை இயர்லியராக சென்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். பிரசிடென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இஸ் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்படி கேட்கக்கூடிய அட்வைசஸ், ஓகே, அப்படி கேட்கக்கூடிய அட்வைசஸ்க்கு கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாகணுமா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த கண்டிஷன் கிடையாது. இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு லீகல் ஒப்பீனியனை கொடுக்குறாங்கன்னா அதை பிரசிடென்ட் ஏற்றுக்கிறதுங்கிறதும் பைண்டிங் கிடையாது. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே, ஏன்னா இது ஒரு அட்வைசரி தான். ஸோ ஈச் ஹேவிங் தேர் ஓன் ஸ்கோப். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இன்சென்ஸ் அவங்க வேணும்னா அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிறாமையும் போகலாம். ஸோ அப்போ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் ஒன் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் ரெஸ்ட் வித் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரிட், எஸ்பெஷலி ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டோரி, கோவாரண்டோ, தென் ஒன் மோர் திங் ஐ ஃபர்கட். ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலி 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வேர் தேர். ஓகே, இந்த 5 ரிட்டை எக்ஸ்க்ளூசிவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு யூ கேன் அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டை யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா,
any aggrieved person. Okay, so any aggrieved person without any appeal, he can directly approach the Supreme Court for in case of any violation of the fundamental rights. Okay, so அப்படி ஆகக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷனை டைரெக்டாக யார் டீல் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக டீல் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் டு பி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். த சேம் பவர் ரெஸ்ட் வித் தி ஹை கோர்ட் டு. ஸோ ஹை கோர்ட்டுக்கும் இதே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, பட் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ 226 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் ரிட் ஜூரிஸ்டிக்ஷனில் இது இருக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் இதை நம்ம சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, பட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் திங். ஓகே, அடுத்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைரார்கி அப்படின்னு பார்த்தோம்னா செஷன் கோர்ட் அஸ் அண்ட் கிரிமினல் கோர்ட்னு வச்சுக்கோங்க. இட் டீல்ஸ் வித் கிரிமினல் மேட்டர்ஸ் இன் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இதுக்கப்புறம் இதோட அப்பீல்னு போனோம்னா ஹை கோர்ட், அதுக்கப்புறம் இதோட அப்பீல்னு போனோம்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ அப்பீலேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூ ஆர் அப்பீலிங் ஃபார் இட். தட் இஸ் இன் கேஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இஃப் தட் கன்சர்ன் பர்சன் கோ ஃபார் அன் அப்பீல், அப்படி போகும்போது த ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட் எங்கே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரைவேட் கவுன்சில்னு ஒன்று இருந்துச்சு, பட் அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட்டு. ஸோ அப்போ அந்த அப்பீலேட் போகிறதுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 132, 133 அண்ட் 134 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஸோ ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டியோரி, கோவாரண்டோ அண்டு ப்ரோஹிபிஷன். ஸோ இந்த 5 ரிட்டு தான் டோட்டலி. ஓகே, ஸோ 5 ரிட்ஸ் வேர் தேர். ஸோ இந்த 5 ரிட்டில் இன்கேஸ் எனி அக்ரீவ்டு பர்சன் ஒருவேளை ஓகே ஸோ அவர் வயலேட் பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ அவரோட ரைட்ஸை கர்டைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் he can directly approach the Supreme Court for their remedy. Okay, so இது with respect to writ jurisdiction of the Supreme Court. Okay, அடுத்து appellate jurisdiction அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், appellate jurisdiction is nothing but ஒரு கேஸு ஒரு ஹை கோர்ட்லேயோ இல்லை செஷன் கோர்ட்லேயோ ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, செஷன் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா he can go for an appeal for the ஹை கோர்ட். ஹை கோர்ட்டில் அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் அந்த அக்ரீவ்டு பர்சன், ஓகே ஸோ இன்கேஸ் வேர்டிக்ட் கன்விக்டடான பர்சனோ இல்லை எதிர்த்தரப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு ஃபர்தராக கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம். அப்படி போகும்போது ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட் எது அப்படின்னு சொன்னோன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லியாச்சு. இதில் 132, 133, 134 3 விஷயத்தில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை சுப்ரீம் கோர்ட் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதில் இந்த 132 அப்படிங்கிறது இன்கேஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு கேஸோ, ஸோ அதில் சம் கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் தேவைப்படுது. இன்கேஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல தே கேன் அப்பீல் ஃபார் தி ஆர்டிகல் 132. ஸோ an appeal shall lie to the Supreme Court from the any judgment, degree or final order of a high court in the territory of India, whether in a civil, criminal or other proceedings. If the High Court certifies under Article 134A, அதை விட்டுருங்க, that the case involves a substantial question of law as to the interpretation of this constitution. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு ப்ரொவிஷனை இன்டர்பிரட் பண்ணால் அதில் சப்ஜெக்ட் டு சர்டன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை டீல் பண்ணுறது ஆர்டிகல் 132. 133 பொறுத்தளவுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி சிவில் கேசஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் தி ஹை கோர்ட் சைடு வருது அப்படின்னா அது மேல்முறையீட்டுக்கு போகும்போது, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஆர்டிகல் 133 யூஸ் பண்ணுவாங்க. இதே இது கிரிமினல் கேசஸாக இருந்தால் ஆர்டிகல் 134 யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு எனி கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் தேவைப்படுதுனாலோ இல்லை சிவில் கேசஸ்னா ஏதாச்சுன்னு ஃபர்தர் அப்பீல் போகணும்னாலோ இல்லை 134 கிரிமினல் கேசஸில் எனி ஃபர்தர் அப்பீல் போகணும்னாலோ இது எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குது. இந்த ஃபிட் ஃபார் அப்பீல் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தேடணும். ஓகே, ஸோ ஹைகோர்ட் தரும். அது இல்லாட்டினா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு போகலாம். பட் ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட்ஸ் தேவை. ஓகே, ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டோட ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட்டோட ஒரு இண்டிவிஜுவல் டு தி சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஓகே, ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து
இது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இன்கேஸ் ஒரு அப்பீல் போகிறாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஸோ அப்போ போகும்போது ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்சென்ஸ் இது மேல்முறையீட்டுக்கு உகந்தது தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சர்டிஃபை பண்ணும் யூஸ்வலாக. சப்போஸ் ஒரு சில கேசஸில் அதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிமினல் கேசஸ்லாம் ஜட்மெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் கேசஸ் அவசியம் கிடையாது. பட் ஒரு சிவில் கேசஸ்க்குலாம் அந்த ஃபிட் ஃபார் சர்டிஃபிகேட் அப்பீல் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷனில் ஒரு வேளை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷனோ இல்லை ஃபர்தர் லீகாலிட்டி தேவை அப்படின்னாலோ சம்டைம்ஸ் என்னென்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்னு சொல்லுவாங்க, இன்சென்ஸ் எஸ்எல்பி பெட்டிஷன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்மிஷனை வச்சுக்கிட்டு தோ ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலும் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு யார் அப்ரோச் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம். பட் அந்த கேஸை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் இட் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகே, ஸோ அந்த கிராண்ட் ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் நத்திங் பட் அந்த ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலும் the Supreme Court can grant special leave to appeal. So it is considered to be a discretionary power of the Supreme Court whether to accept this petition or not. ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை வச்சு பார்க்கும்போது. ஓகே, இதில் எது எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ஸ் இருக்குல்ல, கோர்ட் மார்ஷியல்ஸ். ஸோ கோர்ட் மார்ஷியலில் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட் ஃபார் அப்பீல் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வச்சுலாம் போக முடியாது. அதுக்கு வேறு ரூட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் போக முடியாது. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் இது எக்ஸப்ஷன். ஓகே, இது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட். அடுத்து ரிவ்யூ ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற ஆர்டரை அவங்களே ரிவ்யூ பண்ண முடியுமா? தட் இஸ் இது ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இது கான்ட்ரவர்ஷியலான கொஷினாக ரைஸ் ஆச்சு. தட் இஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன், தட் இஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களே ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இட் கேன் பி. ஓகே, ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை கிளியராக டிஃபைன் ஆகிருக்கு. தட் இஸ் ஆர்டிகல் 137 சொல்கிற விஷயங்கள் என்னென்னா சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் எனி லா மேட் பை த பார்லிமெண்ட் ஆர் எனி ரூல்ஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 145 த சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹேவ் த பவர் டு ரிவ்யூ எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆர் ஆர்டர் மேட் பை இட். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்னால அதோட ஜட்ஜ்மெண்ட்டை அவங்களே என்ன பண்ண முடியும், தே கேன் ஏபிள் டு ரிவ்யூ ஆர் ரிவைஸ். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதே ஆக்டை வேலிடுன்னு சொல்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் டு சுப்ரீம் கோர்ட் எஸ் இட் இஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர்ஸ் பை தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்து இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பவர்னு சொல்ல முடியும் ஃபார் தி சுப்ரீம் கோர்ட். இன்சென்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எய்தர் வாட் எவர் இட் மே பி. ஓகே, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுங்கிறது இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்பெக்ஸ் கோர்ட்டுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இது. இன்சென்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டிக்டோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ, அந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேர்டிக்டாக இருந்தாலும் சரி, அது ஆர்டராக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, அது எல்லா கோர்ட்லேயுமே அப்ளிகபிள் தான். இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ். ஓகே, அடுத்து இந்த 142 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகே, ஸோ 2019 ஆர் 20 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். இட் மீன்ஸ் நத்திங் பட் சுப்ரீம் கோர்ட் ஹாவ் த பவர் டு என்ஷூர் அண்ட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இன் சென்ஸ் Supreme Court can have the right to override the power of the executives and legislative on any matters to ensure complete justice. Okay, so for example, case basisல சொல்லணும் அப்படின்னா பேரறிவாளன் கேசஸில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, அவரோட டெத் சென்டென்ஸை ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, லெசர் சென்டென்ஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ டெத் சென்டென்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த டபுள் ஜியோ பார்ட்டிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுது. தட் இஸ் அவர் ஏதோ டெத் சென்டென்ஸ் வாங்கியிருந்தாலும் கன்சர்ன் பர்சன் என்ன பண்ணுறாரு, லைஃப் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜஸ்க்கு என்ன பண்ணிடுறாரு, ஃபுல்லாக ஜெயிலே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்டனிங் பெட்டிஷன்ஸ் டு தி பிரசிடென்ட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட டெத் சென்டென்ஸை நல்லிஃபை பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, லைஃப் சென்டென்ஸை கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுவும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்டனிங் கொடுக்குது. ஓகே, தட் இஸ் அந்த பேரோட 1 + அந்த 7%க்கு. ஓகே, அப்போ அந்த பார்டனிங் பவர் கொடுக்கும்போது இன்சென்ஸ் பார்டனிங் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அது யாரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் வருது. ஏன்னா கவர்னர்னால என்ன பண்ண முடியும், டெத் சென்டென்ஸ்க்கு தான் பார்டனிங் கொடுக்க முடியாதோ தவிர மற்ற அதை விட லெசர் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்டனிங் பண்ண முடியும், இன்சென்ஸ் மன்னிச்சு விட முடியும். பட் அது ரொம்ப நாள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ அது திருப்பி அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் போகும்போது அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அது இல்லாட்டினாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி கன்சர்ன் பர்சன் ப்ளஸ் அந்த 7 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் பயிரிடுவானன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுவிச்சிடுறாங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தான், தட் இஸ் என்ஷூரிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் சென்ஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ அவங்க அந்த ஆக்டிவிட்டியை செய்யலை அப்படின்னா, அவங்களோட ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிளாஸ் தட் இஸ் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி டு என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் எக்ஸிக்யூட்டிவோ லெஜிஸ்லேச்சரோ செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சிடறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது. இட்ஸ் நத்திங் பட் தேர் என்ஷூரிங் தி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஓவர் ரைட் தி பவர்ஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் லெஜிஸ்லேச்சர் ஆன் எனி மேட்டர்ஸ். ஸோ அதுதான் ஆர்டிகல் 142ன்னு சொல்லக்கூடியது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் அப்படின்னு சொல்ல முடியும். இதை பேஸ் பண்ண வந்த கொஸ்டின் தான் அந்த வருஷம் ஆர்டிகல் 2020 இந்த ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின். ஓகே, so 2019 with reference to the Constitution of India, prohibition or limitation or provisions contained in ordinary law cannot act as a prohibition or limitation on the constitutional power under article 142. so article 142 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஆப்ஷனை பாருங்க, the decision taken by the election commission. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும்போது இங்கே இன்ஸ்டிடியூஷனை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, the Supreme Court of India is not constrained in the exercise of its power by law made by the Parliament. அடுத்தது பாருங்க, in the grave event of financial crisis, financial emergency. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும், இந்த ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. டி ஸ்டேட்மெண்ட்டு இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் எம்ஃபசைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஆர்டிகல் 142 இட் இஸ் க்ளோஸ்லி ரெலவெண்ட் டு தி சுப்ரீம் கோர்ட். அப்போது the Supreme Court of India is not constrained in the exercise of its power by law made by the Parliament. So answer B is the answer. So just அந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட தான் இந்த ஆர்டிகல் 142 ரெலவெண்ட் ஆகி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த இடத்துல இட்ஸ் நத்திங் பட் எனி ப்ரொவிஷன்ஸ் மேட் பை தி பார்லிமெண்ட் will not impose any restriction on the Supreme Court in case of it try to ensure certain level of complete justice. அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த இடத்துல கொஸ்டினோட நேச்சர் பார்த்து வச்சுக்கோங்க, அது எதை டிமாண்ட் பண்ணுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அதை தாண்டி அதுலேருந்து டீகோட் பண்ணி வர்றாங்கன்னா அதெல்லாம் பவுன்சர்ஸ். பட் பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து இன் டீட்டெயிலாக போய் எதையும் ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கொஸ்டினோட டிமாண்ட் என்னவா இருக்குது, மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் கமிஷன் இந்த மாதிரி போட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் போட்டுட்டு சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாங்க, இட் டீல்ஸ் வித் ஆர்டிகல் 142 தான். ஓகே, ஸோ அப்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. ஸோ இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி இஸ் ஓவர். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ் டாபிக்னு சொல்ல முடியும். பிகாஸ் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதிலேருந்து கேட்குறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ அப்போது கேட்குறதா இருந்தால் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் வருது அப்படின்னா அப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிற ஒரு டிபேட்டில் இருக்குது. இந்த டிபேட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு ஹேண்டில் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்படி ஒரு எதான்னு பார்த்தோமா, இல்லை இல்லையா. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஆர்டிக்கல் பார்த்தோம், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஆர்டிக்கல் பார்த்தோம், ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஆர்டிக்கல் பார்த்தோம், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் பார்த்தோம். பட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் என்ன பண்ண கிடையாதுன்னா வரையறை செய்ய கிடையாது. இன்சென்ஸ் அதுக்கான ப்ரொவிஷன்ஸை எதையுமே கொண்டு வர கிடையாது. அது ஒரு ஜுடிஷியல் இன்வென்ஷன். ஓகே, ஸோ ஜுடிஷியலாக கொண்டு வந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ இதைத்தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். அப்படி ஒரு விஷயந்தான் எதுக்கு முன்னோடியாக வந்துடுது, இன்சென்ஸ் டிபேட்டுக்கு உள்ளாக்குது அப்படின்னா
இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வர்சஸ் ஓவர் ரீச்சுக்கு காரணமாகுது. ஸோ இதனால் ஆகக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் ஆகக்கூடிய சர்டன் லிமிடேஷன்ஸ் என்னவா இருக்க முடியும், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அஸ்பெக்ட்ஸில் தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் ஓவர் ரீச் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எது கொஸ்டினபுளாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு மேஜர் டிபேட்டாக வருது. ஓகே, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது எங்கே எமர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கோப், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ வாட் இஸ் தி scope for the Supreme Court in matters of judicial review. Okay, so judicial review அப்படிங்கிறது it's nothing but இந்த doctrine of separation of powerன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் இந்த legislative, executive, judiciary. ஸோ இதில் legislative, executive. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன் கேஸ் வித்தின் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை அதை இன்கேஸ் வயலேட் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கோ ஜுடிஷியரிக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும். இன்சென்ஸ் ஒரு பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது கான்ஸ்டியூஷனில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் வேரியஸ் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ வேரியஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு வரும்போது அது லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆர்டிகல் 13 ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு இம்ப்ளிசிட்லி இட் எம்பசைஸ் ஆன் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. Okay, in case of violation of any provisions in the fundamental rights, a law made by the parliament or any actions taken by the executives, if it violates the provisions of the fundamental rights means then it is considered to be null and void. அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா it implicitly argued for the judicial review தான், where such a power given to the Supreme Court in Article 32 as an writ. Okay, so அப்போ Article 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that law should be made inconsistent with the constitution, otherwise it is null and void, thus giving the power of judicial review. But judicial review அப்படின்னு எங்கேயும் என்ன பண்ண கிடையாது, கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாட்டினாலும் ஸோ கான்ஸ்டியூஷனில் வித்தின் தி ஆம்பிட்டுக்குள்ளே தான் ஒரு லெஜிஸ்லேச்சர் அவங்களால லா மேக் பண்ண முடியும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அவங்களால அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதை தாண்டி பண்ணும்போது தட் அக்ரீவ்டு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டையோ அப்ரோச் பண்ணும்போது ஹீ கேன் கெட் அண்ட் ரெமிடி ஃபார் இட். ஸோ இது ஆர்டிகல் 13 அந்த லாவை ஈவன் தே கேன் செட் டு பி null and void or inconsistent because it is not within the ambit of the written constitution னு சொல்ல முடியும். ஸோ அது ஒரு ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு முன் வைக்கிறது. அடுத்து ஆர்டிகல் 32 and 226 நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். இட் இஸ் ஆல் டெல்ட் வித் ரிட். ஓகே, தென் ஆர்டிகல் 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தென் appellate jurisdictions. ஸோ இது எல்லாமே எதுக்கு முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ எம்பசைஸ் பண்ணுற விஷயம் தான். இதே மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 142 வருது. ஸோ இதை தாண்டி வேரியஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ்னு சொல்லும் போது கேசவனந்த பாரதி கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்கிறாங்க, மினர்வா மில்ஸ் கேஸில் ஜுடிஷியல் ரிவ்யூ தான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க, ஐஆர் கோயல்ஹோ கேஸில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஈவன் தோ அது 9th ஷெட்யூலில் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் அதுவும் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான் சொல்கிறாங்க. தென் வேரியஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் இது எல்லாமே என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் சம் ஆக்டிவிட்டீஸ் டன் பை தி லெஜிஸ்லேச்சர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் நாட் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த இடத்துல தே ஹாவ் த ரைட் டு எக்ஸசைஸ் their பவர். Either they can function within the ambit or they can somewhere overreach ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் சில நேரம் அமைஞ்சிருது. அப்போது அதை தான் என்னென்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வர்சஸ் ஓவர் ரீச் அப்படிங்கிறது வருது. ஓகே, அப்போது இது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு, வேரியஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்போது ஒவ்வொரு டைமும் என்னவாகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சைடு ஸ்ட்ரென்தன் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கான்ஸ்டியூஷனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்கே என்ஷூர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் ஆன் தி அதர் சைடு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சரும் தன்னோட ரோலில் இருந்து செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசமும் இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லேண்ட்மார்க் ப்ரொவிஷன்ஸ் தட் இஸ் ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் ஒன்று உள்ளே வருது ஜுடிஷியரிக்குள்ளே, தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆர் சோஷியல் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆர் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ என்ன எதனால வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா
யூஸ்வலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எப்போ கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எப்போ கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கன்சர்ன் பர்சன் அக்ரீவ்டு பர்சனாக இருக்கணும். ஓகே, ஸோ அக்ரீவ்டு பர்சன் இன் சென்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் தான் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் போகும்போது எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ் ஸ்டாண்டினா எந்த விதத்தில் நீங்கள் அந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேச்சர் இம்போஸ் பண்ணதோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்னாலேயோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கோர்ட்டில் யூ ஹாவ் டு ப்ரூவ். ஓகே, இன் சென்ஸ் எனி அக்ரீவ்டு பர்சன் ஒன்லி கேன் அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட்ஸ். ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இப்படி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பீரியடில் இந்த லோக்கல் ஸ்டாண்டி என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரீவ்டு பர்சன் தான் இதை வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவர் சார்பாக யார் வந்து அந்த கேஸை முன் வச்சாலும் அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் இன் த நேம் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். த நேம் இட் செல்ஃப் define it. Okay, so public interest, that is interest on public. Okay, that person can go for an litigation. Okay, அப்போ சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாட்டினாலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக ஏதோ ஒரு என்ஜிஓவோ இல்லை ஒரு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ இல்லை நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ எனிதிங். ஓகே, ஸோ அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கு முன்னாடி கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அக்ரீவ்டு பர்சன் இருக்கணும், அந்த லோக்கல் ஸ்டாண்டியை ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன மாறுது அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு கன்சர்ன் குரூப்போ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக நான் முறையிடுறேன் அப்படின்னு வரும்போது அதுதான் இட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் அன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகே, அப்போ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எந்த இடத்துல ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கு முன் வைக்கிது அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எங்கேயும் டிஃபைன் பண்ணப்படலை. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே அதுக்கான ஸ்கோப்பை எங்கேயும் என்ன பண்ணப்படலை, எம்ஃபசைஸ் பண்ணப்படலை. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சுப்ரீம் கோர்ட் தன்னைத்தானே இந்த ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கு ப்ரெஷர் பண்ணுது. அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அன் எக்ஸ்டென்ட் இட் டேக்ஸ் அன் அசர்ட்டிவ் ரோல். அசர்ட்டிவ் ரோல்னா ஒரு அதிகார தன்மையோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவும் ஒரு லெஜிஸ்லேச்சரும் தான் செய்யாத வேலையை இவங்க இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா செய்யறதுக்கு முன் வர்றாங்க. இன்சென்ஸ் இவங்க லாவை டிக்டேட் பண்ணுறாங்க, இவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது இதெல்லாமே வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் பண்ண வேண்டிய வேலை. ஒரு விசாகா ஜட்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு விசாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது, விசாகா கைட்லைன்ஸ் இட் இஸ் கிவன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு சேஃப்கார்ட் தி விமன் இன் தி ஒர்க் பிளேஸ். ஓகே, ஆனால் அந்த விசாகா கைட்லைன்ஸை கொடுக்கறது யாருன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஒரு டெல்லியில் நீங்கள் கிராக்கர்ஸை பேன் பண்ணணும் அப்படின்னு எந்த லெஜிஸ்லேச்சரோ ஜுடிஷியரியோ என்ன பண்ணலை, முன் வைக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி தான் என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முன் வைக்கலை, ஜுடிஷியரி தான் சொல்கிறாங்க. அப்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டிய ஒர்க்கு, ஒரு லெஜிஸ்லேச்சர் செய்ய வேண்டிய ஒர்க்கு, அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஆர்டர் இட் ஷுட் கம் ஃப்ரம் தி லீகல் கம்பிட்டன்சி. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு லீகல் ஆக்ட் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆர்டரை இம்போஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தே play an assertive role. அதுதான். ஓகே, ஸோ it implies that an assertive role played by the judiciary to force the other two organs of the government to discharge their constitutional duties. ஸோ இது from the point of the judiciary side. ஜுடிஷியரி இதை என்னவா மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்கிறாங்க. ஆனால் from the side of the executive and legislative point of view, ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எக்ஸிக்யூட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதுக்கு இவங்க கவுண்டர் ஆர்கியூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே எங்களோட ஃபங்க்ஷன்ஸ், வி நோ பிகாஸ் பீப்புள் மேண்டேட்டட் அஸ். ஓகே, ஸோ பீப்புள் தான் எங்களுக்கு இந்த ஒரு பவரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வேர் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரில் இருந்து வித்தின் தி கான்ஸ்டியூஷன் ஆம்பிட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட டியூட்டிஸை செய்யறதுக்கு உள்ளே வர்றீங்க. அப்போ இட் மீன்ஸ் தட் ஜுடிஷியல் ஓவர் ரீச், தட் இஸ் அன் ரீச். இந்த ரீச்சுங்கிறது இது வரைக்கும். இதை தாண்டி இவங்க போய் இங்கே வேலை செய்யும் போது இங்கே என்னவா மாறுது அப்படின்னா, தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாக மாறுது. ஸோ இதுதான் டிபேட். அப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் ஓவர் ரீச் அப்படிங்கிறது, நீங்கள் ஜுடிஷியரி சைடு இருந்து இந்த விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா தட் இஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்.
நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் சைடு இருந்தோ எக்ஸிக்யூட்டிவ் சைடு இருந்தோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தட் இஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச். இதுக்கு ரொம்ப முன்னோடியாக இருந்த இல்லை காரணகர்த்தாவாக இருந்த ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இஸ் நத்திங் பட் யூஸ்வலாக ஒரு அக்ரீவ்டு பர்சன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணணும். பட் யார் அப்ரோச் பண்ணுறா? அது சார்ந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அப்படி இல்லாட்டினாலும் சம் கேசஸில் ஓகே, ஸோ அதில் 2 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் இருக்குது. இந்த 2 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேசஸ்மே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக அப்ரோச் பண்ண கிடையாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட் தன்னைத்தானே சோமோட்டோவாக கேசஸ் எடுத்து ரன் பண்ணவும் செஞ்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கேஸ் ஓகே, ஹுசைனாரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த ஹுசைனாரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ரையல் இன் பீகார். ஓகே, ஸோ அவங்களோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அண்டர் ட்ரையல்ஸ் இன் பீகார் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இன்சென்ஸ் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அவங்க கேஸ் ரொம்ப நாளாக என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிலே இருக்காங்க. ஆனால் அவங்க கன்விக்டட் கிடையாது. ஓகே, அண்டர் ட்ரையலாக ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வருது. இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஆர்டிக்கலை தன்னைத்தானே சோமோட்டோவாக எடுத்து இந்த கேஸை என்ன பண்ணுறது சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் பத்ரா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய டார்ச்சர்ஸை பற்றி ஒரு சின்ன ஸ்கிரிபிள்டு பேப்பர். ஓகே, இது யாருக்கு கைக்கு வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கைக்கு வந்து சேருது. இதை ஒரு பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே பெட்டிஷன் போடுறதா இருந்தால் தர் இஸ் ப்ரொசீஜர்ஸ். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஸ்கிரிபிள்டு பேப்பரை ஒரு பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு இந்த கேஸை இன்வால்வாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. அதை இனிஷியேட் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அஸ் அ ஜட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணய்யர் அப்படின்றவர் தான் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இவர் தான் இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஒரு அக்ரீவ்டு பர்சன், அந்த பர்சன் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது கான்ஸ்டியூஷனில். ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தர் பட் ஏதோ ஒரு மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாருனாலும் இல்லை ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு அக்ரீவ்டு பர்சன் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாலோ அதை ஒரு லீகல் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கான ப்ராசஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்வால்வ் ஆகுறாங்க. இன்வால்வ் ஆகும்போது சம்டைம்ஸ் ஒரு ஜுடிஷியரி பண்ணக்கூடிய வேலையை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க சம்டைம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்க்கு ஆர்டர் டிக்டேட் பண்ணுறாங்க, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸையும் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு விஷயந்தான் விசாகா கைட்லைன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ விசாகா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஃபேமஸாக. ஸோ இது எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதோட இம்பாக்ட் என்ன சொசைட்டியில் இவ்வளோதான் நமக்கு கேட்க போகிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் எல்லாமே நமக்கு எதுக்குன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் தான். ஆனால் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் ஓவர் ரீச்னு கேட்டாங்கனாலோ இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பற்றின ஒரு அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ நமக்கு தேவையான பாயிண்ட் ஸ்டாக் பாயிண்ட் வாட் இஸ் அன் அப்சர்வேஷன் யூ கெட் ஃப்ரம் தோஸ் திங்ஸ். Okay, so in the reference Husainara cartoon, Sunil Batra cases, these are all the cases where you have the right to judge. Okay, so ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு அது யூஸ் ஆகும். பட் இம்பேக்ட் அப்படின்னு வரும்போது இங்கே என்ன மாதிரி இம்பேக்ட் சொசைட்டியில் கிரியேட் ஆகுது த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னாலேயோ இல்லை ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிக்டேஷன்ஸ்லாம் பண்ணுறதுனாலையோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுடிஷியரி டெமோக்ரட்டைஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அக்ரீவ்டு பர்சன் தான் ஒரு கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த லீகல் காஸ்ட் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் இட். ரெண்டாவது மொபிலைசேஷன். ஓகே, ஒரு ட்ரைபலில் இருக்கக்கூடிய ஒரு ஜார்க்கண்ட்லேயோ இல்லை ஒரு சத்தீஸ்கர்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி ஒரு மைனிங்னால ஒரு டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக எப்படி வந்து ஒரு டெல்லியில் முகாமிட்டு அந்த இடத்துல அந்த கேஸை ரன் பண்ண முடியும்? அப்போ அது சார்பாக ஒரு என்ஜிஓவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியோ அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை வாங்கி தர்றாங்க அப்படின்னா தட் இட் இம்ப்ளைஸ் தட் இட் இஸ் அன் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம் தான். ஸோ இது ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு விதத்தில் ஆர்கியூ பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அக்கௌண்டபிள். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இம்போஸ் சர்டன் ஆர்டர் ஃபார் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு கடமை யாருக்கு வந்துடுதுன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்துடுது. அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஷுட் பி அக்கௌண்டபிள் ஃபார் தி ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிஃபார்ம்ஸ் நடந்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான்.
ஸோ இது எல்லாமே எது மூலமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக தான். ஃபார் எக்ஸாம்பிள் பியூசிஎல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ். ஓகே, ஸோ பப்ளிக் யூனியன் அண்ட் சிவில் லிபர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ ஒரு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன். இந்த பப்ளிக் யூனியன் சிவில் லிபர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்காது. ஓகே, ஸோ அப்போது அது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். லிலி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இல்லை அப்படின்னா செக்ஷன் 8(4) யூஸ் பண்ணி நிறைய பேர் என்னவாயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எஸ்கேப் ஃப்ரம் தி கன்விக்ஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த செக்ஷன் 8(4) அப்படிங்கிறது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ், அதாவது ரொம்ப சிம்பிள், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு 2 இயர் ஜெயில் சென்டென்ஸோ இல்லை 3 இயர் ஜெயில் சென்டென்ஸ்க்கோ கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தர் அப்பீல் போயிட்டாங்க, இமீடியட்லி அவங்க சீட்டு வெக்கேட் ஆயிரும். இதுதான் கண்டிஷன்ஸ். பட் செக்ஷன் 8(4)ல் ஒரு எக்ஸப்ஷனல் கண்டிஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு ஹைகோர்ட்டில் கன்விக்ட் ஆயிருந்தால் அவங்க ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனாங்கன்னா இந்த மீன் டைம் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் இவரோட சீட்டு வெக்கேட் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை நல் அண்ட் வாய்டுன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட்டில் தான். அப்போ எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் எதனால நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்கிறதுனால தான். ஓகே, அடுத்து இட் கிரியேட் ஆன் சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ். சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் so many cases are dealt by the Supreme Court which gives certain social development. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விஷாகா கைட்லைன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது ஒர்க் பிளேஸில் ஒரு விமனுக்கான சேஃப்டியை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் தான். ஓகே, ஸோ மெனி ஜட்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், சம்டைம்ஸ் தே கிவ்ஸ் அ ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தி லெஜிஸ்லேட்டிவ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது இட் கிரியேட் சர்டைன் லெவல் ஆஃப் இம்பாக்ட் இன் தி சொசைட்டி வேர் சச் அ இம்பாக்ட் இன் தி சொசைட்டி மென்ட் டு மேக் எனி லா ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தோஸ் கம்யூனிட்டிஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டிய வேலையை ஜுடிஷியரியும் சேர்ந்து பார்க்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட் லீட் டு ஒன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷனிசம்னு சொல்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷனிசம் இஸ் நத்திங் பட் அது ஒரு ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி தான், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். கான்ஸ்டியூஷனலிசம் அப்படிங்கிறது லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஃபனேஷன் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ரைட் பேஸ்டு அப்ரோச்சாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறது 2000க்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியோ அதுக்கு முன்னாடியே ரைட் டு எஜுகேஷனுங்கிறத ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ரிசர்வ் பண்ணுறாங்க. ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 நீங்கள் கொண்டு வர்றது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் வருது ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டி நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாமே எதுக்கு ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் ஆர்கியூ பண்ணுது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டியூஷனிசம் இஸ் நத்திங் பட் டு ஒன் ரைட் பேஸ்டு அப்ரோச்சாக இந்த ஒரு லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை எம்பசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை ஜுடிஷியரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பாக இது வருது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல தீஸ் ஆர் ஆல் தி சப்ஸ்டான்ஷியேட் தட் இஸ் a supporting point for the public interest litigation or social litigation or to an extent judicial activism கான supporting point இருக்கு. But what is the criticism? Okay, so two sides of coins இருக்கும் இல்லையா, so one side of the coin பார்த்துட்டோம். another side of the coin அதை டீல் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it lead to one judicial overreach. Why? Because so legislative and executive have the competency in the constitution to do their own activities. அப்போ அந்த இடத்துல யார் இறங்கி வேலை செய்கிறா, ஜுடிஷியரி வேலை செய்யும் போது இட் லீட் டு ஒன் ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஸோ இது ஒன்று. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனால் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஆர் மென்ட் வித் டூ மெனி கேசஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட் தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பண்ண முடியும். பட் பெண்டிங் ஆஃப் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெர் ஆர் சோ மெனி பெண்டிங் ஆஃப் கேசஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். அதில் ஒரு மேஜர் சங்க் எது எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸை எடுத்துக்குது. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ ஃபார் தி பாப்புலாரிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆர் தி பாப்புலாரிட்டி ஆஃப் தி சம் சோஷியல் ஆர்கனைசேஷன், ஓகே, என்ஜிஓஸ், அவங்களோட பாப்புலாரிட்டிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்டாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸை இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரீசெண்ட்லி ஒரு 2 years பேக் ஓகே நியூஸில் இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக இதை மிட்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீரியஸாக லோக்கோ ஸ்டாண்டியை அங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சென்ஸ் ஒரு அக்ரீவ்டு பர்சனுக்கு சார்பாக நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறீங்கனாலும்
எந்த விதத்தில் நீங்கள் இதுக்காக தகுந்த ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் கேஸில் அந்த கன்சர்ன் பர்சன் மேலே 2 lakhஸோ 3 lakhஸோ ஃபைன் பனிஷ் பண்ணாங்க. ஓகே, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டரண்ட் இருக்கணும், மிட்டிகேஷன் பண்ணுறதை ப்ராசஸ் பண்ணுறதை குறைக்கணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சம்வேர் சிவில் சொசைட்டிஸ் மிஸ்யூஸ் இட். ஓகே, ஸோ இதுவும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அது போக சம்டைம்ஸ் ஓவர் ரீச் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. இன்சென்ஸ் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால வரக்கூடிய இம்பேக்ட் என்ன, அதனால ஆகக்கூடிய சொசைட்டியில் என்ன மாதிரி ரெப்பர்கஷன்ஸ் வரும், இதனால ஒரு பொலிட்டிக்கலாக நமக்கு எந்த விதத்தில் பாதிப்பு அடையும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஆக்ஷனை செய்வாங்க. பட் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் யாருக்கு இருக்கிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்சென்ஸ் சொசைட்டியோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத கிரவுண்ட் லெவலில் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி கம்மி. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் லெவல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் அப்படின்னு வரும்போது ஜுடிஷியரி ஓவர் ரீச் ஆகிறதுக்கான ஸ்கோப் அங்கே எமர்ஜ் ஆகிடுது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் தான் வேரியஸ் ரீசன்ஸ் ஒய் ஃப்ரம் த சைட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் தே ஆர் against the public interest litigation or judicial activism. Then what is the solution for it? Okay, so solution என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நத்திங் பட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ். ஓகே, ஸோ அது ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். சம்டைம்ஸ் இட் வில் கிவ் பெனிஃபிட் ஃபார் தி பீப்புள், சம்டைம்ஸ் இட் வில் ஃபிக்ஸ் சர்டன் burden for the legislature and executives, sometimes it will burden for the judiciary too. பீப்புளும் சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இதில் இருக்குது. அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன் அப்படின்னா லெவல் ஆஃப் லீகாலிட்டிங்கிற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, ஸோ லெவல் ஆஃப் லீகாலிட்டி அப்படிங்கிறது ஆன் வாட் ஆம்பிட், அந்த கான்ஸ்டியூஷன் ஆம்பிட் என்னவோ அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. தட் இஸ் அண்ட் லக்ஷ்மண ரேகா. ஓகே, ஸோ அந்த கோடு இருக்கும், அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் தான். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் அப்ரிஷியபிள். இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிறது அப்ரிஷியபிள், ஆக்டிவிசம்ங்கிறது அப்ரிஷியபிள், வேர் ரியலி இட் பெனிஃபிட் ஃபார் தி சிட்டிசன்ஸ். லைக் ஒரு ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டி மாதிரியோ, இல்லை ரைட் டு எஜுகேஷன் மாதிரியோ, இல்லை ஒரு விசாகா கைட்லைன்ஸ் மாதிரியோ வரும்போது இட் இஸ் அப்ரிஷியபிள். பட் அது எந்த லெவலில் இருக்கணும்னா அந்த லெவல் ஆஃப் லீகாலிட்டி லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல் ஃபைன். சம்டைம்ஸ் அது ஓவர் ரீச் ஆகும்போது டெஃபினெட்லி இட் வில் கிவ் burden ஃபார் தி executives as well as legislature. So in meantime they should ensure a level of legality. This is not only for the judiciary, to an extent it is also applicable for the legislature and executive. So உங்க வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா judiciary will not intervene. அப்போ it will make legislature and executives also accountable. So they also have their own duties and responsibilities which was enshrined in the constitution, where such a provisions if it is followed means there is nothing any issue between the any organs. So அந்த doctrine of division of power அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்சர்வேஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய டாபிக்ஸ். இதுதான் ஆல் அபவுட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஆர் ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஸோ இதோட எந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு மேஜர் ஏரியா கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஹைகோர்ட்டு தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஹைகோர்ட்டோட கம்போசிஷன், அதோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, தென் அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்பேர் வித் சுப்ரீம் கோர்ட்டோட கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் நம்ம 1 by 1 முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் ஒரு 8 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதுங்களையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் கிவ் சம் குட், தட் இஸ் இது போதும். என்னை கேட்டால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஏரியாஸை வச்சு உங்களால் கன்க்ளூட் பண்ணிட முடியும். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம ஹைகோர்ட் பற்றினதும் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் ஆல் திஸ். தட் இஸ் இந்த செஷனை வாட்ச் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி தேங்க் ஃபார் யூ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.